கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரிக்கட்டினது நிமித்தமும் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தது நிமித்தமும் அவரை ஸ்தோத்தரியுங்கள். கானானியரின் அரசனாகிய யாபீனின் மீது பெற்ற வெற்றியை தெபோராளும் பாராக்கும் அறிவிக்கும் பாடல். இப்பாடலின் நடையும் அமைப்பும் சுமார் கிமு 1200 எழுதப்பட்டிருப்பதை காட்டுகிறது. இப்பாடல் பழங்கால கவிதைக்கு நல்லதோர் எடுத்துக்காட்டாய் விளங்குகிறது. இஸ்ரவேல் தேசத்தார் மீது கர்த்தர் காட்டிய இரக்கத்துக்காகவும் நீதியான செயல்களுக்காகவும் நன்றி செலுத்தி பாடுகிறார்கள். நம்முடைய வாழ்விலும் தேவன் தரும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தேவனை புகழ்ந்து துதித்து பாட வேண்டும். கர்த்தரை துதிக்கும் பாடல்கள் இன்ப நேரங்களிலும் துன்ப நேரங்களிலும் பயனுள்ளவை. நன்றி செலுத்தும் பாடல்கள் கர்த்தருக்கு மகிமையை கொடுக்கின்றன. நாமல்ல, அவரே நமக்கு வெற்றியை தருகிறவர், நீதி செய்கிறவர். பாட்டு பாடி தீர்க்க தரிசனம் சொல்கின்ற தெபோராக்கள் எழும்ப நாம் ஜெபிக்க வேண்டும். இஸ்ரவேல் கோத்திரத்தார் இந்த போரில் பங்கேற்கவில்லை. இருந்தாலும் தேவன் இந்த போரில் தெபோராளுக்கும் பாராக்குக்கும் தேவன் வெற்றியை தந்தார். சிசராவிடம் குதிரைகளும் இரதங்களும் இருந்தன. ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. காரணம், தெபோராளும் பாராக்கும் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டினார்கள். வேதம் சொல்லுகிறது, எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நீதி தாமதமாகி கொண்டிருக்கிறதா? உன் சத்துருக்கள் உனக்கு விரோதமாக எழும்புகிறார்களா? கவலை வேண்டாம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். தேவனே என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை நாம் காணும்படி செய்யும். சேனைகளின் கர்த்தாவே, உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தருகிற நீதியுள்ள நியாயாதிபதி நீர். அவர்களுக்கு நீதியை சரிக்கட்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். மேலும் மனம் பதறுகிறவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். கடைசி நாட்களில் விசாரிப்பின் நாட்கள் வரும், நீதி சரிக்கட்டும் நாட்கள் வரும் என்பதை அறிந்து எச்சரிக்கையுடன் வாழ்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிற தேவனே, நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவரே, எங்களுக்கு நீதி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.